அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து தமிழ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொன்றுலையும் பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆங்கிலத்துக்கு நிகரான சரியான தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைச்சொற்கள் சார்ந்து 2 யூனிட் வந்து இருக்குது. இந்த பிறமொழி சொற்களுக்கு வந்து சரியான தமிழ் சொல் அப்படின்றது. இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. தமிழ் புக்கில் இருக்குது, சயின்ஸு சோசியல் புக்கில் கூட இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ நடைமுறையில் புதுசாக நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரும். அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்றது அப்பப்போ செய்தித்தாள்களில் வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சிக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு அரசு வந்து வச்சிருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்றத அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ புதுசாக வரக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கு சரியான தமிழ் சொற்கள் வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் முழுமையாக நம்மளால் வந்து இதை படிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. 1000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் வந்து இருக்குது அந்த கலைச்சொற்கள் அப்படின்றது. பட் ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அது ஒரு டிக்ஷனரி மாதிரி நமக்கு ஏதாவது டவுட் வரும்போது அந்த கலைச்சொற்களை தேடி வந்து அதில் சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நூல் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வருங்க, தமிழ் வளர்ச்சிக் கழகம் மாதம் ஆங்கிலத்துக்கு நிகரான புதிய தமிழ் சொற்களை பரிந்துரைக்க உள்ளது. மாதம் வந்து புதுசாக வந்து தமிழ் சொல் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதன் முதல் முயற்சியாக சில சொற்களை இக்கழகம் வெளியிட்டுள்ளது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ ஏஐ எதுக்கெடுத்தாலும் நிறைய ஏஐ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஐடி செக்டரில் ஏஐ. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்துக்கு சில டவுட் வந்தால் கூட நம்ம ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தை வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதுக்கு வந்து இப்போ தமிழ் வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செய் அறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா தமிழ் சொல் வந்து என்னது, செய் அறிவு அப்படின்றது அர்த்தம். இப்போ இதே ப்ளூடூத் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஊடலை. ப்ளூடூத்னா ஊடலை. பிரேக்கிங் நியூஸ்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிர்வு செய்தி அப்படின்றத தமிழ் வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க. சாட் போட் அப்படின்றது வந்து சரியான தமிழ் சொல் வந்து உரையாடி. சாட் போட்டுனா உரையாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா தரவட்டை அப்படின்றாங்க. அது தரவு, டேட்டானா தரவு, கார்டுனா அட்டை, அது தரவு அட்டைன்றதான் தரவட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. டேட்டிங் தெரியும், டேட்டிங் போகிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டேட்டிங்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா காதலுணர் காலம். அந்த டேட்டிங்க்கு தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா காதலுணர் காலம் அப்படின்னு சொல்லி வந்து மொழிபெயர்ப்புன்றதை தாண்டி தமிழ் அதுக்கு நிகரான தமிழ் சொல்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா கலைச்சொற்கள் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்ட அந்த பிடிஎஃப் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டா? சரி, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதனோட வெப்சைட்டு. தமிழ் வளர்ச்சித்துறை .tn.gov.in. இதுதான் அந்த வெப்சைட். தமிழ் வளர்ச்சித்துறை .tn.gov.in. இதை வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ரைட்டா? அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் வளர்ச்சிக்காக வந்து தமிழக அரசு என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன விருதுகள் கொடுக்குறாங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஆட்சி சொல் அகராதி திருத்திய பதிப்பு ஆங்கிலம் டு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரிவைஸ்ட் எடிஷன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 2022 ஆண்டு வரைக்கும் வந்து இதில் வந்து எடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 23, 24 வந்து இன்னும் வந்து எடிஷன் வந்து கொடுக்கல. லேட்டஸ்ட் எடிஷன் வந்து 2022 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கிது. ரைட்டா? இப்போ கரண்ட்டில் வந்துருக்கிற வார்த்தைக்கு வந்து இல்லை. ஆனால் இதில் வந்து நிறைய கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வருது. ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வருது. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. பாருங்க, நான் வட்டம் போட்டு காட்டுறேன் இல்லையா, அந்த ஹீரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வருது. ரைட்டா? இது கிட்டத்தட்ட ஒரு 1549 பக்கங்கள் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ கலைச்சொற்கள் இருக்கும். ஆங்கில வரிசை ABCD ஆல்பாபெட் வரிசையில் நிறைய கலைச்சொற்கள் கொடுத்துருக்குங்க. அத்தனையுமே படிக்க முடியாது. பட் சில சொற்களுக்கு, சில ஆங்கில வார்த்தைக்கு நமக்கு சரியான தமிழ் வார்த்தை வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகுது. அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குதுன்னு காட்டுற மாதிரிங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதனோட பிடிஎஃப். ஆட்சி சொல்லகராது திருத்திய மொழிப்பு ஆங்கிலம்னு போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்டது 2022 லேட்டஸ்ட் எடிஷன் ஆகும். இது எத்தனை 500 பக்கங்களுக்கு மேலே இருக்குது இல்லையா, 1540 பக்கங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பு வந்து 1957 வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 8ஆம் பதிப்பாக 2022ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. இது வருஷம் அப்டேட் பண்ணுறதில்ல. இப்போ 2000க்கு அப்புறம் 2015 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2015லேருந்து 2020 வந்து திருத்தி பதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2020 22 கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் வந்து இப்போ எதுவும் கிடைக்கல. மேபி வந்து இப்போ 2025-26 ஏதாவது வந்து மேபி வந்து பப்ளிஷ் பண்ணலாம். பட் அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு வந்து நம்ம தமிழ் சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தேவையான ஆங்கில வார்த்தைக்கு நம்ம தமிழ் சொல் கலை சொற்கள் என்ன அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நிறைய சொற்கள் இருக்குது. இது எல்லாமே நம்மளால் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு வேர்டுக்கு வந்து நமக்கு சரியான தமிழ் வார்த்தை வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப், அதாவது இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட இந்த பிடிஎஃபில் இருக்க சொல்ல வந்து நம்ம சரியான தமிழ் வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாமுக்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இது தமிழக அரசே வெளியிடக்கூடிய புக்கு என்பதனால இதில் இருக்கக்கூடிய பதில், அதாவது இதுக்கூடிய ஆன்சர் ஆங்கிலத்துக்கு சரியான தமிழ் சொல் என்பது சரியாக இருக்கும். நம்ம எக்ஸாமு கூட பார்த்தீங்கன்னா சம்டைம் அவங்க ஏதாவது தவறாக கொடுத்தா கூட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது கூட இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய சொற்களுக்கு வந்து சரியான தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1549 பக்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் படிக்க முடியாது நான் சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் வந்து சில ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் சொல் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாமல் இந்த தமிழக அரசு வெளியிட்ட தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிட்ட இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இந்த கலைச்சொற்களை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இது ஒரே நாளில் படிக்க முடியும் அப்படின்றது இல்லை. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி படிச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு படிச்சிடலாம். ஓகேங்களா? பட் இப்போ வரக்கூடிய குரூப் 4 எல்லாமே படிக்க முடியாது. பட் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்காவது இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்தோட வெப்சைட் நான் சொன்னாலே அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நிறைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு வந்து பயனுள்ள வகையில் வீடியோக்கள் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், ஃப்ரீ மெட்டீரியலாக வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4 குரூப் 2க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரீ மெட்டீரியலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.